வணக்கம். இன்னைக்கு ஒரு 3 சுற்றை தொடர்ச்சியா செய்யறது தான் பார்க்க போறோம். இது முக்கியமான சுத்து. 3 தனித்தனி சுத்துக்களை ஒரே சீக்வன்ஸா நம்ம செய்ய போறோம். கவனமா பாருங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். முதல்ல என்ன செய்யலாம்னா, இந்த எல்லா சுற்றும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இங்க பாருங்க, கையை இப்படி மாத்துறது, இப்படி கொண்டு போறது. கையை இப்படி மாத்துறது, இப்படி கொண்டு போறது. ஒரு 5 டைம்ஸ் செய்யலாமா? 1, இது முதல் சுற்று. இது மாதிரி 3 சுற்று கம்பைன் பண்ண போறேன் இன்னைக்கு. ஓகேங்களா? ஓகே. இது கையை இப்படி மாற்றி இப்படி கொண்டு போகிறது. கையை இப்படி மாற்றி இப்படி கொண்டு போகிறது. கையை நெஞ்சுக்கு முன்னாடி மாற்றி இப்படி கொண்டு போகிறது. கையை இப்படி மாற்றி இப்படி கொண்டு போகிறது. இது மாதிரி பண்ணிட்டு இருங்க. முதல்ல ஒரு 5-10 முறை செஞ்சு பழகுங்க. இந்த சுற்று நீங்கள் முன்னாடி செய்யலைன்னா இந்த சுற்று ஒரு 10 முறை, ஒரு 20 முறை செஞ்சு பழகுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா, இரண்டாவது சுற்றை ஆட் பண்ண போகிறேன் இதில். இரண்டாவது சுற்று என்னென்னா, இப்படி இங்கே வாங்க, கை இப்படி இருக்குல்ல, செய்கிறேன் நான். கை இப்படி போகுது, பேக்கில் ஷோல்டர், இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ஷோல்டர், ஓகேங்களா? ஷோல்டரை பின்னாடி சுற்றுறது. ஓகே. இப்போ பாருங்கள், இது முதல்ல சுற்றின அந்த சுற்றும், இது இரண்டாவது சுற்று. இந்த 2 சுற்றையும் இப்போ எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஓகே. இது பாருங்க, செஞ்சிட்டேன். சுற்று 1, சுற்று 2, அது மாதிரி வருது. சுற்று புரியுதுங்களா? மேலே இது ஒரு முதல் சுற்று, இரண்டாவது சுற்று கையை மாற்றுறது, நேராக போகிறது, இப்படி வர்றது, திருப்பி கையை மாற்றுறது. அதுக்காக நான் சொன்னேன், இந்த சுற்று ரெண்டுமே, இந்த சக்கரை சுற்று நெஞ்சுக்கு முன்னாடி கடலைக்கட்டை கையை மாற்றுறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது 2 சுற்று இப்போ சேர்ந்து செஞ்சிட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது இரண்டாவது சுற்று. இது முதல் சுற்று, இது இரண்டாவது சுற்று. முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, முதல் சுற்று, இரண்டாவது சுற்று. கவனமாக பாருங்கள். இது தனித்தனி சுற்றுக்கள் நான் ஏற்கனவே பல வீடியோகள் செஞ்சுருக்கேன். அதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இது இப்போ 2 சுற்று கம்பைன் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போது 3வது சுற்றையும் இதில் சேர்க்க போகிறோம். பார்க்குறீங்களா? அது என்னதுன்னா, கை இப்படி வச்சுட்டு நம்ம தோல் சுற்று தான் அது. தலையை சுற்றி தோல் சுற்றி சுற்றுறது. இப்படி செய்கிறோம். இப்படி வருது. இங்கே இது 2வது சுற்று. கைக்கு மாற்றி இது கொண்டு போகிறோம். சரிங்களா? பாருங்க, 3 சுற்று. இது 3 சுற்று கம்பைன் பண்ண போகிறோம். கை பிடிச்சிக்கோங்க. ஷோல்டருக்கு இதுதான் வரும். இப்படி தான் நம்ம முதல்ல ஏற்கனவே பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது ஒரு சுற்று நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். தலை சுற்றி தோலை சுற்றி இது கொண்டு வருது, இப்படி சுற்றி இது கொண்டு வருது, இப்படி சுற்றி இது கொண்டு வருது. ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சுற்றையும் இப்படி கொண்டு போயிட்டு, இது 2வது சுற்று, இது 3வது சுற்று. ஓகேங்களா? கையை கொண்டு தோல், கை நேராக வெளில போகும்போது பின்னாடி நெஞ்சுக்கு முன்னாடி கையை மாற்றுறோம். கவனமாக செய்யணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் எனது வலது கைக்கு வரும்போது பாருங்கள். இப்போ வலது கைக்கு வரும்போது பார்த்துறாம 1, 2, 3, 1 நிறுத்துங்க. அதை சுற்றுங்க. 2 வெளில கொண்டு போங்க. 3 சுற்றுங்க. 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. சரிங்களா? கவனமாக செய்யுங்க. 3 சுற்று தனித்தனியாக செஞ்சு வைக்கிறேன். முதல்ல பாருங்க, திருப்பியும் இது 1, சரியா? இது 1. இரண்டாவது 2,
2, மூணாவது வந்து கை வந்து வெளில கொண்டு போயிட்டு அப்படி கொண்டு போயிட்டு திருப்பி இப்படி வரது. இது 3. ஓகே, இப்போ நான் 6 முறை தொடர்ந்து செய்கிறேன். கவனமாக வாட்ச் பண்ணுங்க. 1, 2, 3. எத்தனை? 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. சரிங்களா? இது 3 சுற்று. அதனால தான் இது வந்து ஒரு கனெக்ஷன் சுற்று. 2 கைக்கு வந்து மாறும்போது கையை நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். பாருங்களேன், இப்போ வந்து இப்படி செஞ்சுட்டு இப்படி பண்ணலாம், இல்லைன்னா இப்படி செஞ்சுட்டு இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணிவிட்டு திருப்பி இப்படி பண்ணிவிட்டு விட்டு கொடுக்கலாம், இப்படி பண்ணிவிட்டு விட்டு கொடுக்கலாம். இது வந்து இப்படியும் செய்யலாம், இது மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இது ஒரே சுற்று தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. சரிங்களா? இப்போது இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு, 2 கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் இது. இப்போ வந்து இப்படி போயிட்டேன், இப்படி கொடுத்துட்டேன், இப்படியே கையை கொண்டு போய் இங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக கை வந்து கனெக்ஷன் பண்ணுறோம். இப்படி பண்ணி இந்த கை எடுத்து டேக் அப் பண்ணிக்குது. இப்போ இங்கே வரும்போது இந்த கை டேக் அப் பண்ணிட்டு இப்படி பண்ணுது. இல்லைன்னா இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்படி போகுது இல்லையா? இப்போ பாருங்க, கனெக்ஷன் வந்து 3 சுற்று நீங்களால் செய்ய முடியலன்னா 2 சுற்று கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சுற்று இப்போ வந்து இப்படி இருக்குல்ல, கை இப்படி மேலே போகுது, இப்படி பண்ணிவிட்டு கையை கனெக்ட் பண்ணுங்கள், கையை கனெக்ட் பண்ணுங்கள், சுற்று, கையை கனெக்ட் பண்ணுங்கள், சுற்று, கையை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த கனெக்ஷன் வந்து அந்த கனெக்ஷனுக்காக தான் இங்கே நெஞ்சில் வந்து இந்த சக்கரை மாதிரி சுற்றுறோம். சரிங்களா? ஓகே, இதுதான் இன்னைக்கு முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. நான் எல்லாம் 3 இது கம்பைன் பண்ணி இப்போ பாருங்கள். அதுக்கப்புறம் இது 1, 2, 3 இப்படி நிறுத்திக்கோங்க. 1, 2, 3 பொறுமையாக செஞ்சிங்கன்னா கவனமாக வரும். சரிங்களா? பொறுமையாக ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக வேகம் பண்ணிடலாம். சரியா? ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த சுற்றோட இதெல்லாம் நம்ம பாடி பில்டிங்காகவோ அல்லது வந்து கட்டுமஸ்தான உடம்புக்காகவோ செய்யறதில்ல, அது தானாக வந்துடும். இது எதுக்காக பண்ணால் நம்ம ஆரோக்கியத்துக்காக. இப்போ பாருங்கள், எத்தனை சுற்று இப்படி சுற்றுறதுனால என்ன அது பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி சுற்றுறதுனால நம்ம ஷோல்டரு, எல்போ, ரெஸ்ட் எல்லாமே வேலை செய்யுது. சரியா? அப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த விழா எலும்புகள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. கையை மாற்றுறோம், ஷோல்டர், நம்ம ட்ரைசெப்பு, பைசெப் எல்லாம் வேலை செய்யுது, கொண்டு போகிறோம். அதே மாதிரி தலை சுற்றுறோம். என்ன ஆகுது, பேக் சைடில் எக்ஸ்பெண்ட் ஆகுது எல்லாமே. இதுக்கு நெஞ்சு வந்து விரியுது. இது ஆரோக்கியத்துக்காக தான் கடலைக்கட்டை முதல்ல. இது நீங்கள் வந்து 100 முறை, 200 முறை, 300 முறை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இதுவே வந்து உங்கள் உடலை வந்து அழகுபடுத்த ஆரம்பிக்கும். பெருசாக கட்டுமசமாகாது, ஆனால் வலிமையாகவும் அழகாகவும் இருக்கும். சரிங்களா? அதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணுறோம். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.